ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் அக்கி ரொட்டி, அதாவது அரிசி மாவு ரொட்டி, அரிசி மாவை வச்சு எப்படி ரொட்டி பண்ணலாம் பரோட்டா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பூண்டு, ஆனியன், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதோட கருவேப்பிலையும் கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு மாவு பிசைறதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா கொதி வரணும். அதுலேயே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் ஆயிலும் சேர்த்திக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். அதோட இப்போ மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு, அதுலேயே சீரகம், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதிலே போட்டுடலாம். போட்டு ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம வந்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்துட்டு இதிலே ஊற்றி பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா கொதிக்கணும் தண்ணி. அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை தான் இதில் நான் ஊற்ற போகிறோம். இல்லையே சால்ட்டு, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டாச்சு. சாஃப்டாக வர்றதுக்காக நம்ம ஆயில் போட்டிருக்கிறோம். ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுலாம். ஒரு 10 or 15 minutes ஆறிட்டோம். மூடி வச்சிடலாம். ஆறி வந்துடுச்சு. இல்லையே நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்போ சப்பாத்தி மாவு எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு எப்படி நம்ம தேய்க்குவோமோ அதே மாதிரி தேய்ச்சி தோசைக்கல்லிலே கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம இது சுட்டு எடுத்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வெந்து வந்த உடனே 2 சைடு திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு தோசைக்கு மாவு இல்லைனாலே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியும் கூட. இது குழந்தைங்க நிஜமாகவே இதோட ஒரு சட்னி, நம்ம தக்காளி சட்னியோ ஏதோ ஒரு சட்னி வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உடஞ்சி வராது. நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்தோம்னா நல்லா பரோட்டா மாதிரியே இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO. SBOன்றது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் அலாட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கவங்க யார் வேணாலும் ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாப் வேணும்னா இதில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா ஸ்க்ரீன் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லைனா கால் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.